ஹலோ அஸ்பிரன்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்பிசி குரூப் 4 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா முந்தா எடுத்து போஸ்ட் பண்ண நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இன்னும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டச் பண்ணி அந்த வீடியோ முழுமையாக பார்த்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் எதாவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு டிஎன்பிசி எழுதுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கும். அது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்கப்படும். அது பிடிஎஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ரூபா மட்டும்தான். வெறும் 55 ரூபா பே பண்ணிட்டு நீங்கள் தமிழ் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்குது. வெறும் 55 ரூபா மட்டும்தான். 55 ரூபா பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சிடுறேன். அதான் பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு ரொம்ப சுலபமாக அந்த வீடியோ புரியும். பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. சரி, வாங்க கண்டினியூ பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எர்த்துவாம் தமிழ் படத்துக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எர்த்துவாம்னா ஒரு புழுன்னு சொல்லிட்டு, அதாவது நகல் புழு. அது பற்றி நீங்களே பார்த்துலாம், புழு அடிச்சிடலாம் நம்ம ஈஸியாக. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கடமை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலை சொல்லு. அது வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு. அது பார்த்தீங்கன்னா அது பிரிச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். எப்பவுமே இந்த கலை சொல் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க பழைய சிலபஸ். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எளிய மொழிபெயர்ப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாட்டி கேள்வி வந்து இப்படி தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தா தேவையில்லை நம்மளுக்கு. இப்போதைக்கு கீழ்கணக்கு அடுக்குத்துறை கண்டுபிடிக்க. அடுக்குத்துறைனா உங்களுக்கு தெரியும், பிரித்தல், பொருள் தரணும். இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா இரட்டை கேள்வி. கலை, விறுவிறு, மலை, பிடி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அடுக்குத்தொடர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்க்கை என்ற சொல்லின் பொருள். அது பார்த்தீங்கன்னா பலாப்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கும். சொல்லும் பொருளை பார்க்கணும். நீங்கள் ஒரு லெசன் இருக்குது. அதில் மாப்பழம் வாழை சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அது ஒரு பாட்டு லெசன் கொடுத்துருப்பாங்க, அது புது புக்கில். அப்புறம் சரியான தொடரை கண்டறிய. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனை படித்து அது கரெக்டான லைனாக சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதை நானும் ஒரே வார்த்தை தான், பட் அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பழைய சிலபஸில் இருக்குது, பட் புது சிலபஸ் வரது வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் எடுத்து படித்து பாருங்கள். ஒரு நிமிஷம்லாம் ஆனால் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம், ஒரு 30 செகண்ட்லேயே படித்து பார்த்து கண்டுபிடிச்சிடணும். தமிழ்தாயின் ஆணிவேர் துளிரிடம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்க்கணும். அதில் வந்து 2 ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக தூக்கிடலாம். 2 ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுவான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக டைம் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ தான் முடியும் நம்மளால். அப்புறம் பிழை திருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேள்வி. அந்த பிழை திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் நீங்கள் ஒரு ஏரி போடுவீங்க, இல்லைன்னா ஒவ்வொரு ஏரி. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதை இருங்க நான் ட்ரை பண்ணி ஒன்று நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஈஸியாக தூக்கிடுவீங்க. இந்த சியை வந்து தூக்கிடுவீங்க, டியை தூக்கிடுவீங்க. இது இல்லை அதுதான் போவீங்க. ஒரு ஏரியா இல்லை ஒவ்வொரு ஏரியா சொல்லிட்டு நீங்கள் குழப்பமாக இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணுன்னா நீங்கள் அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை பார்க்கணும். ஏரி தானே இருக்குது. இந்த ஓர் அப்படின்னு வந்தால் அது பக்கத்தில் இருக்கிற உயிரெழுத்தாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்காய்க்கு பார்த்தீங்களா, அந்த ஆக்காய்க்கு ரேஞ்சில் வந்தால் நீங்கள் ஓர் யூஸ் பண்ணணும். அதுவே பார்த்தீங்கன்னா அது உயிர் எழுத்து, அதாவது காங்காச்சாலை அந்த ரேஞ்சில் வந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நமக்கு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணியிருக்கோமா, ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கடல் போட்டுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து உயிர் எழுத்து. வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து. அதனால பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ஆகாய்க்கு ரேஞ்சில் வந்தால் நம்ம ஒரு யூஸ் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. இந்த வாட்டி வரது வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட்னா இதுதான் கரெக்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சுவற்றில் இருக்குது, சுவரில் இருக்குது, அதே போல் சுவரில் இருக்குது. அது கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெல்லிங். சுவரோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா சுவயிர். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பெல்லிங். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிக் அடிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி. இதனால் இந்த வாட்டிக்கும் டிஎன்பிசி குரூப் 4 முதல்ல வரப்போகுது. இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை படித்து பார்த்து அதுலேருந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டிஎன்பிசியில் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, புதுசாக இல்லை. இது வந்து நம்மளுக்கு குரூப் 4 தான் புதுசு. பட் மற்றபடி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பழசு தான். நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற ஒரே நேரத்தில் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இது படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இது படித்து முடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். கண்டுபிடிச்சு எழுதணும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல் நச்ச லெசன் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் ஈஸி ஆச்சிடும். 1 2 3 4 5. இந்த 5 கொஸ்டின் தப்புன்னு வச்சுருவேன் நான் தான். அதுவே நீங்கள் பேராகிராஃப் படித்து முடிச்சுன்னா டைம் ரொம்ப ஆயிடும், டிலே கொடுத்துருவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் பொறுமையாக படித்து நீங்கள் எழுத மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வேல் நச்ச லெசன் நீங்கள் படிச்சிங்க, வேணால் வேல் நச்ச பார்த்தா சிலபஸில் இருக்காங்க, அவங்கள படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்போ வந்து சேர்த்து எழுதுக. கதிர் இன
அது பார்த்தீங்கன்னா சேர்த்து நான் பிரித்தல் சேர்த்துறதுக்கு நடத்தலாம் தான் பார்க்குறேன். பட் ரொம்ப டைம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பிரித்தல் சேர்த்துறது என்ன நடத்த முடியல. நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக நடத்துகிறேன். அப்போ அருந்துணை, அது வந்து அருமையான துணை. இது பார்த்தீங்கன்னா பண்பு, இது வந்து பண்பில் வரது. இது அருமையான துணைனா. அப்புறம் எந்தமிழ்னா, இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா என்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தை இல்லை. அப்புறம் எந்தமிழ்ன்ற தமிழ் வார்த்தையும் இல்லை. ஒன்று இது இல்லை இதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எல்லாம் எம் தமிழ்னா தான் போகணும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இது ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களை பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ரூல்ஸ் தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்கும். எனக்கு அது ரூல்ஸ் தெரியும். நான் ரூல்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் நடத்துகிறேன். அதில் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியான நிறுத்தல் குறி. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இதெல்லாம் நம்ம கேட்டதே இல்லை. நம்மளுக்கு குரூப் 4 கேட்டது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரிலாம். நிறுத்தல் குறியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி, கால் புள்ளி, முக்கால் புள்ளி அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கம்மா, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, 2 புள்ளி வச்சு போடுவோம் பார்த்தீங்களா அது, அப்புறம் முற்றுப்புள்ளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது உணர்ச்சிக்குறி, அப்புறம் 2 மேற்கோள், ஒற்றை மேற்கோள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய ஸ்கூல் புக்கில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது புக் மட்டும் படிங்க. இதுக்கெலாம் பழைய புக்கு பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். புது புக் மட்டும் அதிலேயே கற்றுக்குங்க. மனப்பாடம் பண்ண வேணாம், எப்படி வந்து சொல்லிட்டு கற்றுக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். கற்றுக்கினா மட்டும் தான் முடியும். இது வந்து கண்டிப்பாக 1 மார்க் வந்துடும். ஒரு கொஷின் 2 கொஷின் வந்துடும் கண்டிப்பாக. நிறுத்தற்குறிலேருந்து லேர்ன் பண்ணிங்க. அப்போ எது சொல்லு எப்போ கேட்குறது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். தூற்றும்படி, போற்றும்படி இதெல்லாம் ஆச்சுலாம் ஈஸியாக. அப்புறம் தவறான கேட்குறாங்க. இது ஏன் தவறான போடலாம் பார்த்தீங்கன்னா, ஆழினா கடல், கரெக்ட். இது பனினா வேலை, நான் வாங்கின கப்பல், பறவை வந்து பறவை போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இந்த பறவை மீனிங் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் பறவை. உங்களுக்கு தெரியும், நம்ம பறக்கும் காக்கா குருவி அந்த பறவை. இந்த பறவை பார்த்திங்கன்னா கடல். ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால பார்த்திங்கன்னா தப்புன்னு நினச்சிருக்காங்க. அவள் தான். ஓகேவா? அப்புறம் பொருந்தா சொல்லி கண்டறிக. பொருந்தாத சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க. இது வந்து புல்லுன்னா பறவை. இதுக்கு மீனிங் இது தான். பறவை பறந்தது, அதுக்கும் செட் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பனி செட் ஆகலை. இந்த இந்த புல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறவைங்க. ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா புல்லை வந்து அன்னம், வேறு ஒன்றும் இல்லை, அன்னம் தான். பறவை இருக்குது பார்த்திங்களா, அன்னம் பறவை தான் புல். அதுவும் இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் இருக்க புல். இதுக்கு ஆனால் இதுக்கும் இது செட் ஆகலை. ஆனால் ஏன் இது வந்து பண்ணி போட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுவும் செட் ஆகாத ஒன்று தான். அது ஏன் போட்டால் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பார்த்தா 5வது புக்கிலேருந்து கேட்டுருக்காங்க இந்த கேள்வி. 5வது ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டுக்கிறாங்க அந்த கேள்வி. இப்படி தனியாக தவறான ஏன்னு கேட்டுக்கிறாங்க. தவறானது எதுன்னு சொல்லிட்டு இது சொல்லும் பொருள் தான் இது. கீழே என்ன உறவினர் உங்களுக்கே தெரியும். ஒரு மரத்தில் கீழே இருக்குன்னா அந்தமாரி ஷார்ட்கட்டு அடிச்சிடலாம். அப்புறம் போற்றோர்னா பகைவர், அளந்தவர்னா வயிற்றவர், அப்புறம் மேதையர்னா பேதையர்னா அறிவுடையவர்னு சொல்லிட்டுறாங்க. தப்பு தான். ஏன்னா மேதையர் தான் பார்த்திங்கன்னா மேதையர்னா பார்த்திங்கன்னா அறிவுடையவர். இது பேதையர்னு போட்டிருக்காங்க, அறிவில்லாதவர்னு நினைக்கிறேன் அதுக்கு மீனிங்கு. அதனால் பார்த்திங்கன்னா அப்படி சொல்லிட்டுருங்க, தப்பது. அப்புறம் அடுத்தது போயிடலாமா? கொஞ்சம் வீடியோ பெருசாகவும் போகும், சாரி மன்னிச்சுங்க, எதுவும் பண்ண முடியாது நம்மளால். அப்போ சந்திப்பிழை வாக்கியம். சந்திப்பிழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. சந்திப்பிழை அதான் பார்த்தேன். சந்திப்பிழை தான் உங்களுக்கு நடத்தலாம் பார்த்தேன். வழியில் மிக அப்படின்னு சொல்லிட்டு நடத்தலாம் பார்த்தேன். பட் டைம் இருக்க மாட்டேங்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போயிடும் அது நடத்தணும்னு நினச்சேன்னா. ஓகேவா? நீங்கள் மனப்பா பண்ணி அடிச்சலாம் மட்டும் நினைக்கவே இருக்காதிங்க. இந்த சந்திப்பிழை நீங்கள் கற்றுனாலே ஈஸியாக இதுவும் அடிச்சிடலாம். பிரித்தல் சேர்த்துலேருந்து அடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சும்மா ஷார்ட் ஆன்சர் மட்டும் பாருங்கள், சொல்கிறேன் இருங்க. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 நாள் மட்டும் கட்டுன்றாங்க. அது ஏன் 1 நாள் கட்ட மட்டும் சொல்லிடுறேன். முல்லைக்கு தீர்த்தந்த மழை பெய்யறதுக்கு விடுபட்டுள்ள பள்ளம் பாரி. அதே போல் 4வது புலவனின் சொல் கருத்தை தன் தலையில் தரதுவன் குமணவல்லன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முல்லைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கூ இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு. 4ஆம் வேற்றுமை உறுப்போட இது என்ன பார்த்தீங்கன்னா கூ தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரணும், 2லேயும் வரணும், 4லேயும் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இது போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்புறம் வேறு எங்கே போடல, உங்களுக்கே தெரியும். வல்லினம் மிகும்னா 4 தான் வரும். கா போடணும், இத்து போடணும், இச்சி போடணும், அப்போ பார்த்தீங்கன்னா இப்பு போடணும். இது 4 மட்டும் தான் போடணும். வேறு எதுவும் போடுறது கஷ்டத்தை மட்டும் தான் போடணும். ஓகேவா? வேறு எதுவும் போட்டிங்கன்னா தப்பாயிடும். இப்போ மழை மேகத்தை விட புகழ்பெற்ற, இங்கே ஏன் புகழ் பற்றி இப்பு போடணும்னு நினைக்காதீங்க. நான் ஒற்று பக்கத்துலேயும் விட்டு வரக்கூடாது, நல்லா போடல. அதே போல் இங்கேயும் ஏன் இப்பு போடணும் கேட்காதீங்க, ஒற்று பக்கத்தில் விட்டு வரக்கூடாது. அப்புறம் 4வது புலவரின் சொல்லுக்காக இத்து ஏன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா,
காக ஆகன்ற ஆக அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல்ல வரும் ஆகன்னு சொல்லிட்டு. இதில் கா இருக்குது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது, இக்கு கூட்டல் ஆக, அதான் பார்த்தீங்கன்னா காக அப்படின்னு மாறும். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இத்து வந்திருக்கு. தலையை தர துணிந்தான், தர துணிந்தான், இது வந்து பார்த்தீங்கன்னா தர, அது வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஏன்னா இரட்டை குறியில் இருக்குது, அங்கே வரணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு போயிடலாமா? நீங்கள் அது ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் என்ன நானே வந்துட்டு தெரியும், பட் ஆனால் இன்னும் தெளிவாக மனப்பாடம் பண்ணலை. ஒழுங்காக கண்ணு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லுவல்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது, ஒரு இருக்குது. அது திராவிட மொழி கொடுமைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா எந்த மொழி வந்து பொருந்தான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தெலுங்கு, அதில் அதெல்லாம் இருக்கும். மூன்றோட எந்தெந்த எந்தத்தில் 3 எப்படி குறிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. இதை பார்த்தா அதெல்லாம் புக்கில் இருக்குது, நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியும். திராவிட மொழி கொடுமைன்னு சொல்லிட்டு 8வது புக்லேயே 10வது புக்லேயே இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு டேபிள் காலம் போட்டு சொல்லியிருப்பாங்க. டேபிள் காலம் 3 போட்டு தென் திராவிடா வட திராவிடா அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதில் என்னென்ன மொழி இருக்கும், அதில் இங்கே இப்படி கூடாதுன்னு சொல்லிட்டு அது இருக்கும். மனப்பாடம் பண்ணுறேன், மனப்பாடம் பண்ணால் தான் முடியும். அப்புறம் மரபு பிழைகள், இது மரபில் இதுவும் முக்கியம். இதில் நிறைய கேள்வி கேட்க போகிறாங்க. ஆடு வந்தாலே ஆட்டு மந்தை தான் இருக்கும், ஆட்டு மந்தை தான் ஓகேவா. ஆட்டு மந்தை. பசு தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், பசு தான் நிறை, பசு நிறை ஓகேவா. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா யானை கூட்டம், என்ன கூட்டம், யானை கூட்டம் ஓகேவா. அதே போல் மயில் கத்தும் குயில் பாடுகிறது, இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு சுத்தமாக. இது கேட்டால் வந்து மயில் வந்து பார்த்திங்கன்னா அகவும், குயில் வந்து கூவும். இதான் ஆன்சர் கரெக்டு. இதெல்லாம் புக்குலேயும் இருக்குது, நீங்கள் புக்கை எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு இல்லையா தமிழ் சொல். சேம்பர்னால் தெரியும் உங்களுக்கு, சேம்பர்னால் அறை. அதான் பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிட்டு 10 வயசில் இங்கிலீஷ் மீடியம் பற்றி தெரியும். ஹார்ட் ஹேவ் ஏ 4 சேம்பர் சொல்லுவாங்க. அதான் பார்த்திங்கன்னா 4 அறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா அறை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்டிக்கலாம். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு, ஸ்கூல் புக்கில் இருக்கும், அந்த மாதிரி பண்ணுங்க. அதே போல் திரும்ப கேட்டுக்கிறாங்க பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, திரும்ப ஒலி மரபு கேட்டுக்கிறாங்க. அலரும் மயில் கூவும் ஆந்தை சொல்கிறாங்க. ஆந்தை தான் பார்த்திங்கன்னா அலரும், மயில் வந்து பார்த்திங்கன்னா அகவும். மயில் பார்த்திங்கன்னா அகவும், ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா அலரும், சேவல் வந்து பார்த்திங்கன்னா கூவும். அதான் பார்த்திங்கன்னா கரெக்டு. ஏன்னா மனப்பாடம் பண்ணுங்கள், அதெல்லாம் இருக்குது ஓகேவா. அதே போல் பனி, 2 சுழி பனி வந்து பார்த்திங்கன்னா பனி காலம், பனி பெய்யும் பார்த்திங்கன்னா அது குளிர்ச்சி. பெரிய நீ வந்து பார்த்திங்கன்னா வேலை, அது வந்து பார்த்திங்கன்னா இது புது புக்கில் இருக்குது. மனப்பாடம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சொல்ல முடியும் நம்மளால். மனப்பாடம் தாங்க, ஏன்னா நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் இந்த வாட்டி இப்போ நம்ம எப்போவுமே சிலபஸ் வருமாரி நிறைய தேவையில்லாத ஆளை பற்றி படிக்கவே தேவையில்லை. வந்து ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரே ஒரு 15 மார்க் வரும். அந்த 15 பார்த்தா இலக்கியம், அந்த அதுலேயும் ஒரு சில பேர் தான் கொடுத்துருப்பாங்க. அது எங்கெங்கே படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ போட்டேன், ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, வாங்கி படிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 10வது சொல்வரும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தேவநாயர் பாவனை ஒரு லெசன் எழுதியிருப்பார், அதுலேருந்து எடுத்த கொஷின் இது. தாள், தண்டு, கொல், தொரு, தட்டு ஆகிய சொற்களை தாவரங்கள் எப்படி குறிக்கும் பார்த்திங்கன்னா அடிப்பகுதி. அதான் மரத்தோட அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்பகுதியை பார்த்திங்கன்னா இத்தனை வார்த்தை சொல்லுவாங்க. தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு அப்படி சொல்லிட்டு வார்த்தையாக கூப்பிடுவாங்க. இந்த வாட்டி இது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் இது இருக்குது, அது 6ஆம் புக்கில் இருக்கும். இது போது, அரும்பு, வீ, செம்பல் ஆகிய சொற்களை எத்தனை குறிக்கும்னா பூவின் நிலையை குறிக்கும். அதான் சொன்ன ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், செம்பருத்தி பூ வச்சு ஒரு போட்டிருப்பாங்க, அதோட ஸ்டேஜில் எப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அது ஒரு லெசன் இது. அப்புறம் அகர வரிசையெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. அப்புறம் பொருந்தா சொல்லை, இது நகரம் பற்றி கேட்டுருக்காங்க. சேலம்னா தெரியும் உங்களுக்கு, சேலத்தில் மாம்பழம் ஃபேமஸ்ன்னு. சிவகாசியில் பார்த்திங்கன்னா வெடி தான் ஃபேமஸ்ஸு. திருவண்ணாமலை தீபநகரம் ஓகே. மதுரை தூங்கா நகராக சொல்கிறாங்க. ரெண்டு மார்க்கெட் இருக்கும், மார்னிங் மார்க்கெட் அண்ட் ஈவினிங் மார்க்கெட். அதாவது பார்த்திங்கன்னா 24 நேரமும் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா சந்தை இருக்கும். அப்புறம் இதுவும் அகர வரிசை. அடுத்தது சொற்கள் ஒழுங்குபடி சொற்றொடராக்க, இது படித்தாலும் தெரியும் உங்களுக்கு. கதிரவன் காலையில் உதிப்பது மாலையில் மறையும் அப்படி சொல்லிட்டு இதுதான் கரெக்டு. படித்து பாருங்கள், நிறுத்தி பொறுமையாக படித்து பாருங்கள். வேகமாக படித்தா வழிக்காவது தப்பு பண்ணிட்டுருவீங்க. அப்புறம் விடை வகை கேட்டுக்கிறாங்க. இது கொஷின் படித்தாலும் இதுவும் பார்த்திங்கன்னா புக்கு பின்னாடி இருக்குது, மனப்பாடம் பண்ணுங்கள். 8வது புக்கும் 9வது புக்கும் பின்னாடி இருக்கும். வினா வகை விடை வகை சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து கேட்டுருக்காங்க. கடைக்கு போவாய் என்ற கேட்டலுக்கு போக மாட்டேன் என்று கூறுவது பார்த்திங்கன்னா மறைவிடை, மறைமுகமாக சொல்கிறது போல். அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதே போல் இருக்க நிறைய மனப்பாடம் பண்ணுங்கள் நீங்களும். அப்புறம் விடை கேட்ட வினா, நீங்கள் பாடம் படிக்கிறாய் என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனே அப்படி சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஷின் கேட்டால் நம்மளே திரும்பி கொஷின் கேட்பான். அதான் பார்த்திங்கன்னா அது வினா எதிர் வினா விடை சொல்லிட்டு.
அப்புறம் வினா கேட்ட வினா அமைக. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற கொஷின் கொடுங்க சொல்லிட்டு இதெல்லாம் பழைய சிலபஸ் வந்துருக்கும். இதெல்லாம் படித்தாலே ஜஸ்ட் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உவமை விளக்க. நகையும் சிதையும் போல. நகையும் சிதையும் எப்படி இருக்கும், ஒற்றுமையாக ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஒற்றுமையாக இருக்கும். அது ரெண்டும் பிரிக்க முடியாது. அதுமாரி நட்புன்னு போட்டு போகிறீங்க, அதுக்குன்னு ஒற்றுமை தான். ஓகேவா, இது தெரியும். ஸ்டோம்னா என்ன, சரியான இணைய தெரிஞ்சுங்க. சூறாவளி. ஓகேவா, சி பீச்னா பார்த்தீங்கன்னா வந்து கடல் காற்று. ஸ்டோம்னா பார்த்தீங்கன்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டோம்னா பார்த்தீங்கன்னா புயல், டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, சி பீச்னா இந்த காற்று. ஓகே, ஈஸி தான் நம்மளுக்கு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான எதையும் கேட்குறாங்க. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ், தவறான இடையே தேர்ந்தெடுக்க. ஓகே, கல்ச்சுரல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏஷியன்ட். இது ஏஷியன்னா தான் பாரம்பரியம்னா பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு. கல்ச்சருக்கு வந்து எதுவும் ஒன்று வரும்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் அடுத்த வாட்டி. மீறாக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஹியூமனிஸ்ட்னா மனிதநேயம் உங்களுக்கு தெரியும். கேபினெட்னா அமைச்சரவை. கல்ச்சரல்னால் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு இது. ஓகே, கல்ச்சர்லாம் பண்பாடு. பாரம்பரியம்னா வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஹெரிட்டேஜோ சொல்லுவாங்க, நம்ம மறந்துட்டேன் தெரிஞ்சு. அவன் பார்த்து அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் சொல்கிறேன் நான் பார்த்து. பிறை வகையானங்க. உனக்கு கவிதை எது தெரியுமா என்ன, கட்டுரை எது தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இனமொழி சொல்கிறாங்க. இது புக்கில் இருக்குது. இதே பற்றி 4 கொஷின் வந்திருக்கு. இதே போல் நம்மளுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணுறங்க. அடுத்து போயிடலாம். நிறுத்தல் குறி நான் சொன்னேன், அதுவும் புக்கிலே இருக்குது. நிறுத்தல் குறி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறேங்க. கண்டிப்பாக 1-2 கேள்வி வரும். இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா முஜே போச்சு, வேஸ்ட்டாக போயிடும். இந்த ஒரு நிறுத்தல் குறி இன்னும் கேட்டிருக்காங்க. உயிர்த்தினை அக்தினை என இரு வகை திணை அறிவோம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அடிக்கோட்டு சொல்லுக்கு வழக்கில் இருக்கு. வயிற்றுக்குன்னு சொல்ல மாட்டோம், வயிற்றுக்குன்னு சொல்லணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் வெறும் ஒரு 30 செகண்ட் தான் படிக்கணும். அது ஒரு கொஷினுக்கும் அவ்வளோதான் எடுக்கணும். ரொம்ப டைம் எடுத்தால் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது தெரியும் உங்களுக்கு. பேச்சு வழக்கு எழுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலபஸில். நீங்கள் சொன்ன இடத்தில் அண்ணேன், நீங்கள் சொன்ன இடத்தில்தான், இடமே தான் இல்லை, இடத்தில் அண்ணே இருக்கக்கூடாது, இடத்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது, இடத்திலே. அது ஒழுங்காக படித்து பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. நீங்கள் புக்கு பின்னாடி இருக்க எக்ஸாம்பிள்லாம் படிச்சிங்க, அதான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆழ்வார்கள் எத்தனை பேர் தான் சொல்லுவோம், என்ன பேர் சொல்லக்கூடாது, எப்படி சொல்லுவது, எங்கேன்னு சொல்லக்கூடாது. அதே போல் எத்துணைன்னு ஒன்று இருக்கும். துணை சொல்லிட்டு. எத்தனைனா நம்பர்ஸை சொல்கிறது, அதாவது எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி சொல்கிறது. எத்துணைனா அளவை சொல்கிறது. அதாவது எத்தனை பெரிய ஏரி எப்படி சொல்லுவோம் பார்த்தா, எவ்வளோ பெருசாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதான் எத்துணை. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் செஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் சரியான வினா சொல்லியிருக்காரு. சரியான வினா எதுவும் கேட்குறாங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஏன்னா நெல்லையப்பர் கோவில் எங்கு ஆனது, அதான் பார்த்து படித்தாலும் தெரியும் தப்பாக இருக்குது சொல்லிட்டு. அந்த முடிவு போது இன்னும் 10 கொஸ்டின் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அழைப்பு மணி டேஷ் கையில் கதவை தந்தால். ஒலித்ததுன்னு சொல்லக்கூடாது. ஒலித்ததுன்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஒலித்ததுன்னு சொல்லலாம். ஒலித்துனா தப்பு. அது ஒலிக்கும். அப்புறம் ஒலிக்கும்னா இப்போ ஒலிச்சுன்னு இருக்கும். ஒலித்ததால் தான் கையில் கதவு தந்தால். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கும். 10th இருக்கும் புணர்ச்சி லெசன், 8th இருக்கும் புணர்ச்சி லெசன். அதை படித்து கண்டுபிடிச்சிங்க. பிரித்தெழுதுல வரும் இதெல்லாம். அது குறிநெடில் உங்களுக்குலாம் தெரியும். அப்படின்னா இருப்பாங்க வீதி அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஏன் வீதியில் நடக்கிற. வீதினா வந்து தெரு, அசால்ட்டாக வச்சிடலாம். அப்புறம் விதினா அவன் தான் விதி விதிக்கிறது, தலை விதி அவனை தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்தமாரி. அப்புறம் காரணம் சரியா கூட்டு சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் பற்றி இருக்குது. ஔவையார் படிச்சிருந்தால் நல்லா தெரியும். இப்பாடல் ஔவையார் இருக்கா. மண்ணும் மாசாக கற்றோர் சீர்தூக்கின் மண்ணின் கட்டணி சிறப்புடைய, அது வந்து ஔவையார் பாடல். ஆமாம் கரெக்டாது. ஆத்திச்சூடி கொடுக்க வேண்டும் அதில் நூல்களை இயற்றியுள்ளார். ஆமாம் அதுவும் கரெக்டாக. இவ்வரிகள் ஆத்திச்சூடியில் இந்த வரிகள் வந்து மூதுரையில் இருக்கும். மூதுரை லெசனில் வரும். அது மூதுரை லெசனில் பார்த்தீங்கன்னா வரும். அதே போல் கூட்டுக்காரணம் இருக்குது, இதையும் வச்சுருங்க. அப்புறம் சொல்லுக்கு இணையான பொருள். காமம், வெகுளி, மயக்கம், ஆசை, சினம், அறியாமை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் தான். ஊழினா பார்த்தீங்கன்னா யூகம், பொருந்த விடையறிக்க. நீ வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ வந்தாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையில் வரும். ஒருமை பன்மையில் நீ வந்தாய். யானை வந்து கூட்டம் சொல்லிட்டு நான் மேலே சொல்லியிருப்பேன், யானை கூட்டம் தான் வரும். அப்புறம் முறையான தொழில் அமைப்பினை குறிப்பிடுக. எதுக்கு பக்காவாக இருக்குங்க கேட்குறாங்க படிச்சல. தமிழ்களின் தொன்மை வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதை மாதிரி கரெக்டாக இருக்கும். சொல்லையும் பொருந்தையும் சொல்லும் பொருந்தும். நீங்கள் 6 to 10 வரைக்கும் இருக்கிற எல்லா பாட்டையும் சொல்லும் பொருளும் படிச்சிருங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒருமை பன்மை. மாலையில் சூரியன் மறைந்தது. சூரியன் உதித்தான். உதித்தான் ஃப்ரெண்டாக நான் உதித்தான் சொல்கிறதுக்கு.
மாலையில் சூரியன் மறைந்தது. இது பக்கா. நானும் அவளும் வந்தோம் சொன்னோம். மந்தையில் மேய்ப்பவர்கள் மாடுகள் இருங்க நிமிஷத்தை பாப்பிச்சிட்டேன். மந்தையில் மேய்ப்பார்கள் வந்தார்கள். அதெல்லாம் தப்பு தான். ஒருமை பன்மை பேர் நிற்கிறதுக்கு. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருந்தான். இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. இதெல்லாம் பச்சால் தெரியும் தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஸ்லோவாக படித்து பாருங்கள். 100க்கு நீங்கள் 100 கேள்விக்கு ஒரு 1 ஹவர் தான் எடுக்கணும். மேக்ஸுக்கு நீங்கள் 3/4 மணி நேரம் 1 ஹவர் எடுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 1 ஹவர். அதெல்லாம் முடிச்சுட்டு போய் நின்றுணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா படிக்கணும். இந்த வீடியோ இதை முடிச்சிக்கிறேன். மேக்ஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் அப்புறமா வீடியோ வந்து போடுறேன் கண்டினியூவாக. ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணி பை பண்ணிங்க. தேங்க்யூ. வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ.